ஞானானந்தமயம் தேவம் நன்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இப்போ 6/6/2023 இந்த ஏதோ பார்க்குறோம். 6ஆம் தேதி சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சித்த யோகம். இன்றைக்கி பார்த்தோம்னா த்விதியை முடிஞ்சு, த்விதியை ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது இன்றைக்கி சூரியோதயத்துலேருந்து. அதுக்கப்புறம் திருத்தியை ஒரு 50-55 நாழிகை, அதாவது அடுத்த நாள் கார்த்தால 7ஆம் தேதி கார்த்தால ஒரு 3-4 மணி வரலும் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு 53 நாழிகை இருக்குது. அடுத்த நாள் கார்த்தால வரலும் ஒரு 4 மணி வரலும் இருக்குது, அதாவது 7ஆம் தேதி கார்த்தால வரலும். இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதின்றவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சிகளை கம்மியாக பண்ணுறது நல்லது. புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டா சந்திரனுக்கு உண்டான பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டு போங்க. அது திரவ பரிகாரம். பக்கத்தில் பெருமாளுக்கு வச்சுட்டு பசும்பால் பனங்கள் கண் போட்டு சாப்பிட்டுட்டு போங்க. நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம், சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இன்றைக்கி ஒரு சின்ன தகவல். பூராட நட்சத்திரம், பூராடம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் உலக இயலில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும். சுக்கிர பகவானோட பாவகிரகங்கள் சேரக்கூடாது. சுக்கிர பகவான் அதி சுபர், அதாவது முக்கால் சுபர்னு சொல்லுவாள். அதனால் உலக இயலில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாமே கிடைக்கணும். ஆடை ஆபரணங்கள் பொருள் சம்பத்து எல்லாமே கிடைக்கணும்னா சுக்கிர பகவான் நல்லபடியாக இருக்கணும். அதாவது செலவு பண்ணுறதுக்கு நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் நல்லா இருந்தால் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். ஆனால் சுக்கிரன் இருந்தால் தான் நீங்கள் அதை செலவு பண்ணி சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியும். சில பேர்லாம் பார்த்துருக்கோம்ல, அதாவது பணம் சம்பாதிக்கிறாரோ இல்லையோ கையில் இருக்கிற பணத்தை சந்தோஷமாக செலவு பண்ணுவார். அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும். என்ன இது கையில் ஒரு 1000 ரூபா இருந்தது, இப்போ 1000 ரூபாய் உடனே எல்லாரோடையும் சேர்ந்து செலவு பண்ணி சந்தோஷமாக இருந்துட்டேன்னு வரும். அந்த மாதிரியான சந்தோஷம் அப்படின்றது சுக்கிர பகவான் இருந்தால் மட்டும்தான் முடியும். சுக்கிர பகவான் ஒரு என்ன சொல்கிறது, குருவுக்கு தனி அணி இருக்க மாதிரி சுக்கிர பகவானுக்கு ஒரு தனி அணி இருக்குது. ஏன்னா அவர் உலக இயலை அவர் கட்டுப்படுத்துவார். விம்சோதரி தசையில் பார்த்தோன்னா 120 வருஷத்தை சொல்கிறதுல 80 வருஷம் சுக்கிர பகவான் அவருடைய அணிக்கு தான் கொடுத்துருக்கா. அதனால் சுக்கிர பகவானுடைய காரகத்துவம் முக்கியத்துவம் எவ்வளவு அப்படின்றத யோசிச்சுக்கணும். குரு பலம் வந்தால் கல்யாணம் ஆகும். சுக்கிரன் நல்லபடியாக இருந்தால் தான் திருமணம் முடியும். சுக்கிரன் இருந்தால்தான், காமம் இருந்தால்தான் குரு பகவானுடைய புத்திரஸ்தானம் நல்லபடியாக ஒர்க் ஆகும். அதனால் குருவும் சுக்கிரனும் இணைந்து நல்லபடியாக இருக்கணும். குருவின் மூலியமாக பணம் வரும், சுக்கிரன் மூலியமாக அது செலவு நல்லபடியாக பண்ண முடியும், சந்தோஷத்தோடு பண்ண முடியும். அதனால் சுக்கிர பகவான் 20 வருஷம் சுக்கிரதசைன்னு சொல்லுவாள். அந்த சுக்கிரதசை நல்ல மத்தியம காலத்தில் வரணும். ரொம்பவும் வயசு தாண்டி போய் உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே வந்ததுன்னா என்ன பண்ணுறது, 50-55 வயசுக்கு மேலே வந்ததுன்னா எந்த விஷயத்தை அனுபவிக்கணும்னு தெரியாமல் போடும். எல்லா விஷயமும் அனுபவிச்சிட்டோன்ற ஒரு கன்டென்ஷன் வந்துடும். நல்ல ஒரு 25-30 வயசில் வந்ததுன்னா 30லேருந்து 50 வயசில் வரும்பொழுது ஒரு நல்ல ஏற்றம். எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக நீங்கள் வீடு மனை வாகனம் எல்லாமே வீட்டில் வாங்கி இது பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல யோக திசையாக சுக்கிர திசை உங்களுக்கு வந்ததாயான நல்லபடியாக இருக்கும். அதுவும் சனி லக்னமாகவோ இல்லைன்னா புதன் லக்னமாகவோ, ஏன்னா அவங்களுடைய அணியினுடைய லக்னம் சனி லக்னம் புதன் லக்னம் அதெல்லாம் இருந்ததே ஆனால் சுக்கிர பகவான் வாரி கொடுப்பார். அதுவும் நல்ல இடத்துல பிளேஸ் ஆகிருக்கணும். அதுவும் உச்சம் பெற்றிருந்தோ ஆட்சி பெற்றிருந்தோ ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்களாம் திடீர்னு பணக்காரனாக பெரிய ஆளாக ஒரு 10 வருஷத்தில் எப்படியோ இருந்தோம் எப்படியோ மாதிரி இருப்போம். அது அன்பிலீவபுளாக இருக்கும். அது சுக்கிர திசையினுடைய மிகப்பெரிய மகிமை. சரி, சுக்கிர பகவானுக்குன்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை பாயசம் பண்ணி பெருமாளுக்கு வச்சுட்டு சாப்பிட்றது மூலியமாக சுக்கிர பகவான் நல்லபடியாக வீட்டில் நம்மளுக்கு இருப்பார்.
சுக்கிர பகவானின் தெய்வம்னு சொன்னீங்கன்னா மகாலட்சுமியை சேவிக்கிறது தான் சுக்கிர பகவானுடைய தெய்வம். அதனால் வந்து மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை பாயசம் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து சுக்கிர பகவான் ஆக்டிவேட் ஆவர், நல்லபடியாகவும் உங்களுக்கு வந்து பண வரவு அபரிமிதமாக இருக்கும். செலவும் நல்லபடியாக இருக்கும். சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரி, இன்றைக்கி ஒரு ராசியாக பார்க்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் டவுனில் இருக்கும். இப்போ வந்து நம்ம சொல்ல போகிறது எல்லாமே இன்றைய கோச்சாரத்தின் பலன்கள். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க வேண்டும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிருக்கும். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி அஸ்ட்ராலாஜிக்கல் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நான் தரேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து பார்த்துட்டு என்ன அளவு எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய என்ன சொல்கிறது, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அதை தவிர வந்து நீங்கள் உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய டைம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு தனியாக என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்போது ஒரு ராசிக்கா இன்றைக்கி 6/6/2023 எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்க. நீச்சப்பட்டாலும் சுக்கிரனோடு சுபத்துவம் வரும். இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுக்கு சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் மூலியமாக நல்ல ஒரு பொருள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. திடீர் பண யோகம் வரும். உங்களுக்கு ஒரு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் வந்து சேரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. அங்கே வந்து கையில் வந்து ஒரு விபூதி கலர் ஒரு கையில் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தேவையில்லாத மனசை குழப்ப வைக்காதீங்க. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டமத்தின் போது உடல் நலத்தில் கொஞ்சம் கேடு வரும். அதனால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய கல்கண்டு போட்ட தண்ணி வந்து கொஞ்சம் குடிச்சுன்னு வாங்கும். நல்லபடியாக ஏற்றம் கிடைக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், மறைந்து இருக்கார். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா ராசியின் அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்படின்னா புத பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால அவருடைய காரகத்துவம் கல்வி நல்லபடியாக வரும். மறைந்த புதன் தான் வந்து நிறைந்த கல்வி. ஆனால் உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். ஏன்னா உடல் நலத்தில் பார்த்தீங்களேன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஏன்னா புத பகவான் வந்து சூரியனோட சேர்ந்துருக்கார். 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சப்தமத்திலையும் சந்திர பகவான் இருக்கிறதுனால, குடும்பாதிபதி சப்தமத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். திருமணத்திற்குன்னு வந்து நல்ல ஒரு செய்தி வரும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கடக ராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கார். புதிய வேலை கிடைக்கும். அஷ்டமத்தில் வந்து சனி பகவான் இருக்கார். இருக்கிற வேலையில் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கே சார், எங்கே சார் புதிய வேலை கிடைக்கும்னு கண்டிப்பாக வேலையை விட்டு மாற வேண்டிய காலகட்டாயம் வந்துடும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவபெருமானுக்கு வந்து அல்லிப்பூ போட்டு வாங்க, கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு வந்து குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய பதவி, அந்தஸ்து, கௌரவம் வரும் இன்றைக்கி. ஏன்னா பூராண நட்சத்திரம் வேறு. ஏன்னா சூரிய பகவானும் சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். அலுவலில் இருக்கிறவா, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு ஒரு நல்ல திடீர் பண வரவு இருக்கும் இன்றைக்கி. ஏன்னா 11ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலையில். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த அங்காள பரமேஸ்வரின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரியான கொஞ்சம் கோபமான தெய்வத்தை வணங்கிட்டு வாங்கும். பெண் தெய்வத்தை, கோபமான பெண் தெய்வத்தை போய் வணங்கணும். எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் 3-4 ராகு காலம் வேறு இருக்கும், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் வந்து ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புத பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. கன்னியா ராசிக்காரர்கள்லாம் என்ன சொல்கிறது, சந்திர பகவான், அதாவது சனி பகவானும் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் 12ஆம் இடம் பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும், பணவரவு அபரிமிதமாக இருக்கும். 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும், வீட்டை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பு வரும், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, திடீர் பண யோகம் வரும். அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்க, அவருக்கு ஒரு வெண்ணகாப்பு சாத்துங்க, பணவர அபரிமிதமாக இருக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து தொழிலில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். கலைத்துறையில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த கார்மெண்ட்ஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் திடீர் பண யோகம் வரும், ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். கார்மெண்ட்ஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம். அதுவும் வந்து இந்த சினிமாவில் வந்து இந்த இது மேனேஜ் பண்ணுறா இல்லையா, அதாவது என்ன சொல்கிறது, இந்த சீன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறா இல்லையா, செட்டெல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணுறா இல்லையா, ஆர்ட் டைரக்டராக, ஆர்ட் டைரக்டர்லாம் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க, குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் வந்து ஒரு குங்கும கலரில் வந்து ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனோட சம்பந்தம். 2ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் குரு பகவானால் பார்க்கப்படுறார். சந்திர பகவான் வந்து 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரும். இன்றைக்கி வந்து கேட்ட இடத்துல பேங்க்லேருந்து லோன் கிடைக்கும், அதனால் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க, அந்த மஞ்சள் கலர் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியிலேயே வந்து ராசிக்கு 8ஆம் அதிபதி இருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறார். அதனால் வெளிநாட்டு சம்பந்தமாக புதுசாக வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு தொழில் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய அபிவிருத்தி வரும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த 6ஆம் தேதி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். குரு பகவான் பார்க்குறார், சந்திர பகவானோடையும் பார்க்குறார். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். எதை தொட்டிங்கன்னாலும் பணம் வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்க, ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தேன்னா சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு வந்து பேச்சில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவையாக இருக்கணும். அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்தமத்தில் சுக்கிரன் உங்களை பார்க்கறதுனால உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்கிறது சரபேஸ்வரரை வணங்குங்க, எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு நல்லபடியாக போகும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு, 3-4 ராவு காலத்தப்போ ஒரு வழக்கு போடுங்க. கும்பராசி,
அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசியிலேயே இருந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், பணவரவு அபரிமிதமாக இருக்கும். 11ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது அதாவது வேலையில் திடீர் பணவரவு இருக்கும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவானை போய் வணங்கிட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு நவகிரக சந்தையில் சனீஸ்வர பகவானை போய் வேண்டிட்டு வாங்க. எள் தீபம் போடுவோம், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்னைக்கு மீன ராசி, இன்னைக்கு பார்த்தேன்னா மீன ராசிக்கு ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலும் 7.5 சனி போயின்னு இருக்கு. 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், குரு பகவானால் பார்க்கப்படுறார். 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். குருவினால் பார்க்கப்படுறார், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகுது. எது சொட்டாலும் உங்களுக்கு பணம் வர இருக்கும். இன்னைக்கு கவலைப்படவே தேவையில்லை. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். மீனராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் இது கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.